கிளையண்ட் சைடு அண்ட் சர்வர் சைடு ரெண்டரிங் பற்றி பார்த்தோம். கிளையண்ட் சைடில் ஜேசன் கால் பண்ணி ஒரு ஏபிஐ எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். சர்வர் சைடுக்கு வந்து வியூ இன்ஜின் யூஸ் பண்ணி EJS எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு HTML ஃபைல் எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்க்ளூட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு மெத்தடாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும், எந்த தான் நம்ம ரன் பண்ணிகிட்டே போயிருந்தாலும். ஸோ அந்த மாதிரி எப்படி ஸ்டாட்டிக்காக அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்க்ளூட் மெத்தடில் பார்த்தோம். ஓகே, சொல்லுங்கள். பில்ட்-இன் மாடல். ஓகே, 3 மாடல் இருக்குது. 3 மாடல் பற்றி பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்க. ஓகே, ஆட் பேட்டர்ன் சார் பே பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க? npm இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த தேர்ட் பார்ட்டியில் ஏதோ ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்மளால் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. கஸ்டம் மாடல் என்ன பண்ணும், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கஸ்டம் மாடல்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னொரு காம்போனன்ட்டில் ரெக்வயர் பண்ணிவிட்டு கால் பண்ணி பார்க்கலாம். கஸ்டம் மாடல். ஓகே, சூப்பர். பில்ட்-இன் மாடல் பற்றி சொல்லுங்கள். பில்ட்-இன்ங்கிறது நோடில் இருக்கிற இன்பில்ட் மாடல், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே.